ஸோ ஏன் சக்தியானந்த் வெளியே வந்து பேசவே இல்லை அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹீ இஸ் அண்டர் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஏபி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ பேசக்கூடாது. இது அடுத்த ஒரு விஷயம். ஏன்னால் ஏபி இருந்துக்கிட்டு வீடியோ போட்டிருந்தாருனால் இது ஒரு பாயிண்டாக இருக்கும் ஏபி ரிஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்காக. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதாவது இந்த வழக்கில் வந்து கம்ப்ளைண்ட்டை கொண்டு வரணும். சார் நான் பணம் போட்டேன் சார், பணமே வரல சார்னு கம்ப்ளைண்ட் கொண்டு வரணும். அப்படி கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்தால் இந்த வழக்கு வலு சேர்க்க முடியுன்றது அவங்களுடைய அல்டிமேட் பிளானாக இருக்கிறது. ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா ஸ்வர்ணம் அண்ட் பேபி இவங்க 2 பேருடைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பிரைமா ஃபேஸாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. எதில் இருக்கக்கூடிய இந்த பாலுமணி, ஸ்வர்ணம், பேபி ப்ளஸ் அவங்க சார்ந்த வழக்கறிஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட்ஸ். அப்படி வந்தால் தான் இந்த வழக்கை ஸ்ட்ராங் பண்ண முடியுன்றது தான் அவங்களுடைய பிளான். அதுக்காக நிறைய விஷயம் அவங்க பிளான் பண்ணுறாங்க. தெளிவாக தெரியுது. இன்னும் காசு வராது அப்படிங்கிறாங்க, காசே போட மாட்டாங்க, அவ்வளோ ஏமாற்றிட்டாங்கன்றாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க, கம்ப்ளைண்ட் தாங்கன்றாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் வாயில வரக்கூடிய வார்த்தை கம்ப்ளைண்ட் வாங்க, கம்ப்ளைண்ட் தாங்க, கம்ப்ளைண்ட் தாங்கன்றாங்க. ஏன் இந்த வார்த்தை வர வேண்டும்? வருது வரல, நான் இது என்னன்னு பார்த்துட்டு போயின்னு சொல்லலாம்ல. ஏன் கம்ப்ளைண்ட் தாங்கன்றானுங்க, ஏன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுறானுங்க, ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க? பிகாஸ் தே வாண்ட் மோர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் யூ பீப்புள். விஷயம் பார்க்க வேண்டும். சில சட்ட ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நேரம் தான் ஆகும். இன்னைக்கு நாளைக்கு நடக்காது. இது சினிமா கிடையாது. இட் இஸ் ரியாலிட்டி சிஸ்டம்.